அனைவருக்கும் வணக்கம். நான் அமுதா, உதவி பேராசிரியை, டாக்டர் SNS கல்வியியல் கல்லூரி, கோவை. இன்னைக்கு நம்ம கற்றலுக்கான மதிப்பீடு அப்படிங்கிற பாடப்பகுதியில் முதலாவது அலகு மதிப்பீட்டின் அடிப்படைகள் அப்படிங்கிற கான்செப்டுக்கு கீழே வந்து மதிப்பீட்டின் அறிமுகத்தை பற்றி பார்க்க போகிறோம். மதிப்பீடு செய்தல் அப்படின்னா என்ன, ஏன் நம்ம மதிப்பீடு செய்கிறோம், ஒரு ஆசிரியர் வகுப்பறை சூழலில் பாடம் நடத்தி முடித்த பின்னாடி ஒரு மாணவர்களுக்கு ஏன் தேர்வு வைக்கிறாங்க, எதனால இந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸு, டெஸ்ட், டேர்ம் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் எதுக்கு நடக்குது, அதை வைக்கிறதன் மூலமாக மாணவர்களுக்கு என்ன கிடைக்கிது, ஆசிரியர்களுக்கு என்ன பலன் கிடைக்கிது, அதனுடைய பலன் என்ன, பதிலீடு என்ன, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் இன்னைக்கு. மதிப்பீட்டோட அறிமுகம் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவருடைய அறிவு, திறன், மனப்பாங்கு இது எல்லாத்தையும் மதிப்பீடு செய்வதற்கான ஒரு தொடர்ச்சியான செயல் தான் மதிப்பீடு. கல்வி கட்டமைப்பில் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம மதிப்பீடை பார்க்குறோம். ஏன்னா ஒரு மாணவனை மதிப்பீடு செய்வதன் மூலமாக அவன் வந்துட்டு எந்த அளவுக்கு கற்றல்ல செயல்பாடுகளில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறான் மற்றும் அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு உள்ளே சென்றடைஞ்சிருக்குது, இன்னும் எந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுது, இந்த மாதிரி அவனுடைய செயல்பாடுகளை முழுக்க மதிப்பீடு செஞ்சு அவனுக்கு இன்னும் வாழ்க்கையில் இனி எதிர்காலத்தில் என்ன தேவை அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்கும் இப்போதைக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு மதிப்பீடு அப்படிங்கிறது பயனுடையதாக இருக்குது. இன்னும் வாழ்க்கையில் அவன் முன்னேறதுக்கு எந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவனுக்கு கொடுக்கலாம், அவனை வாழ்க்கையில் மேம்படுத்துறதுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத செயல்படுத்துறது தான் மதிப்பீடு அப்படிங்கிறதோட முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ மதிப்பீடுனா என்னன்னு பார்த்து அடுத்து அளவீடுனா என்னன்னு பார்ப்போம். அளவீடு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாணவருடைய அறிவு, திறமை, ஆற்றல் இது எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு கருவியாக வைக்கிறது தான் அளவீடு அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு தேர்வில் ஒரு மாணவன் பெறக்கூடிய மதிப்பீடை நம்ம என்ன செய்கிறோம், அளவீடு செய்கிறோம். எந்த அளவுக்கு அவன் மதிப்பெண் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறத அளவீடு செய்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அளவிடுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அதாவது அளவிடுதல்னா என்ன அப்படின்னு நம்ம வரையறுத்தோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு நபர் அல்லது செயல்திறனோட தன்மை, அளவு அல்லது தரத்தை துல்லியமாக அளவுகோலின் அடிப்படையில் எண்ணிக்கையாக குறிப்பிடுறதுக்கு பேர் தான் அளவிடுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அவன் வந்துட்டு ஒரு மிட்டம் டெஸ்ட்டில் அவன் என்ன மாதிரியான மதிப்பெண் பெற்றிருக்கான், அப்புறம் வந்துட்டு மாடல் எக்ஸாமில் எந்த மாதிரி மதிப்பெண் பெற்றிருக்கான், செமஸ்டரில் எந்த மாதிரி மதிப்பெண் பெற்றிருக்கான்னு சொல்லிட்டு அவனுடைய செயல்திறனுடைய தன்மையின் அளவை நம்ம என்ன பண்ணுறோம், ஆராய்ச்சி செய்கிறதுக்கு பேர் தான் அளவிடுதல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம வந்துட்டு அளவீட்டோட வகைகள் பார்க்கலாம். எத்தனை வகைகளாக நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வகைகளாக பிரிக்கலாம். நேரடியான ஒரு அளவீடு, அதாவது டைரக்ட் மெஷர்மெண்ட், அண்ட் தென் மறைமுகமான அளவீடு இன்டைரக்ட் மெஷர்மெண்ட், அண்ட் ஒப்பீட்டு அளவீடு அப்படின்னு நம்ம சொல்கிறது ரிலேட்டிவ் மெஷர்மெண்ட். இது 3ஐயுமே வந்து நம்ம வந்துட்டு அளவீட்டோட முறைகளாக நம்ம பார்க்குறோம். இந்த அளவீட்டு முறைகள் மூலமாக மாணவர்களுடைய செயல்பாடுகளை நம்மளால் முழுமையாக மதிப்பீடு செய்திட முடியும். இப்போ நேரடி அளவீடுனா என்னன்னு பார்க்கலாம். அது என்ன நேரடி அளவீடு, ஒரு மாணவனுடைய உயரம் என்ன, அவனுடைய எடை எவ்வளவு, இப்போ வகுப்பறை இருக்குன்னா இந்த வகுப்பறையோட நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, பரப்பளவு எவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்ம நேரடியாக அளந்து செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம், நேரடியான அளவீடுன்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மறைமுகமான அளவீடு. மறைமுகமான அளவீடுனா ஒரு பொருளோட அளவை நேரடியாக அளக்க முடியாத போது ஃபார்முலாஸ்ன்னு சொல்லக்கூடிய கணித சூத்திரங்கள் மற்றும் பிற தகவல்கள் மூலமாக அதை நம்ம மதிப்பீடு செய்கிறதுக்கு பேர் தான் மறைமுக அளவீடு. அப்போ ஒரு மரத்தோட உயரத்தை அதை நிழலை பயன்படுத்தி திரிகோணமிதி விதிப்படி கணக்கீடு செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சாரீஸ் பேண்ட் சைஸே பார்த்திங்கன்னா இந்த சைஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறத அளவீடு செஞ்சிட முடியும். ஆனால் இதே வந்துட்டு ஒரு பெரிய மலையோட விஷயத்தை எப்படி அளவீடு செய்ய முடியும், இந்த நிழலின் அடிப்படையில் வச்சு தான் நம்மளால் அளவீடு செய்ய முடியும். அப்புறம் வெப்பநிலை, ஒளி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம எப்படி அளவீடு செய்கிறோன்னா நேரடியாக அளவீடு செய்ய முடியாது. மறைமுக அடிப்படையில் தான் நம்ம என்ன செஞ்சிட முடியும், அளவீடு செய்ய முடியும். அடுத்ததாக நம்ம ஒப்பீட்டு முறையை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒப்பீட்டு முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட அளவை வந்துட்டு மற்றொரு பொருளோட சேர்த்து இணைச்சி வேறுபடுத்தி நம்ம அதுக்கான ஒற்றுமை வேற்றுமைகளை கண்டுபிடிக்கிறது தான் ஒப்பீட்டு அளவீடு செய்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்துட்டு ரிலேட்டிவ் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லலாம், நம்ம கம்பேரிட்டிவ் மெஷர்மெண்ட்டும் நம்ம இதை சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவருடைய நுண்ணறிவு திறனும் அவனுடைய அகடமிக் அச்சீவ்மெண்ட்டையும் வச்சு கூட நம்ம சொல்லலாம். மாணவனுடைய அடைவுத்திறன், நுண்ணறிவு இது ரெண்டுத்தையும் வச்சு அவனுடைய செயல்பாடுகள் அல்லது அவனுடைய திறன்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால என்ன செஞ்சிட முடியும், அளவீடு செஞ்சிட முடியும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஒப்பீட்டு அளவு முறை அப்படின்னு நம்ம சொல்றோம்.
இப்போ நம்ம வந்துட்டு அளவீட்டோட பண்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அளவீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்துட்டு துல்லியத்தன்மையோடு இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம வந்துட்டு துல்லியம். நம்ம வந்துட்டு ஹைட் அப்படிங்கிறது வந்துட்டு 5.6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம துல்லியமாக அளவீடு செய்ய முடியும். அளவீட்டின் மூலமாக நம்மளுடைய மதிப்பீடு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்கும், துல்லியமாக இருக்கும். அடுத்து வந்துட்டு நம்பகத்தன்மையாக இருக்கும். ரொம்ப வந்துட்டு மீண்டும் மீண்டும் சரியான முடிவுகளையே வழங்க வேண்டாதான் நம்பகத்தன்மை. இப்போ வந்துட்டு நம்மளோட உயரம் இங்கே அளந்தாலுமே 5.6 தான் இருக்கும். வெளியில் எந்த இடத்துல போய் அளந்தாலும் 5.6 or 7 ஒரு பாயிண்ட் தான் வித்தியாசம் இருக்கும் மிஞ்சி போன அதிகபட்சமாக. பெரும்பாலும் வந்துட்டு நம்பகத்தன்மையுடையதாக இருக்கும். அளவீட்டின் மூலம் நம்ம வெளிப்படுத்தக்கூடிய தகவல்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்பகத்தன்மையுடையதாக இருக்கும். அடுத்து வந்துட்டு ஃபேர்லெஸ், நியாயத்தன்மை அல்லது சமமான முறையில் வழங்கப்பட்டதாக இருக்கும். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உலக அளவில் சரியான ஒரு முழுமையான விவரங்களை அளந்தறியக்கூடியதாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நுண்ணறிவு அளவீட்டுக்கான மதிப்பீடு அந்த டைம் டேபிள்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா உலகம் முழுக்கமே எப்பவுமே ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அது மாதிரி 90% நுண்ணறிவு மிக்கவங்க வந்துட்டு சராசரியானவங்க அப்படிங்கிறது காமன் கான்செப்ட். அப்போ அந்த கான்செப்டை வந்துட்டு அளவீட்டு முறையில் நம்ம பயன்படுத்தும் போது எல்லா பக்கம் அளவீடு செஞ்சாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், நுண்ணறிவு அடிப்படையில் தான் நம்ம அளவீடு செய்வோம். எல்லா பக்கமே அது ஒத்துப்போகும். எல்லா பக்கமே இதே 90% வந்துட்டு சராசரியானவர்கள் தான் அப்படிங்கிற கருத்து நிலவும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு மதிப்பீட்டு முறைகளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மதிப்பீட்டின் பண்புகள் பார்த்தோம் மற்றும் அளவீட்டு முறைகள் பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மீண்டும் வந்துட்டு அடுத்த கிளாஸில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.